Hello friends, welcome back to D1H Destiny 1 here. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் 2 days ஒன்ஸ் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்புறம் கேம்ஸ், அப்புறம் ஆன்லைன் ஏர்னிங்ஸை பற்றிலாம் வீடியோஸ் போட போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் எடுத்து நாங்கள் டுட்டோரியல் பண்ணுவோமே, சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோ எங்கே விட்டோமோ அதோட கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோ பார்த்தீங்கன்னா ecommerceல ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் பார்த்துமே, கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா செட்டிங்ஸ் ரொம்ப பெருசு. இந்த செட்டிங்ஸ் மூலமாக தான் உங்களோட டேக்ஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ண போகிறோம். அது ஒன் பை ஒன்னாக நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணேன், நார்மலாக ஜென்ரலுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து ஸ்டோர் அட்ரஸ்ன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருந்தால் தான் உங்களால் அதுக்கு வந்து டேக்ஸ் செட் பண்ண முடியும். டேக்ஸோ இல்லை ஷிப்பிங் ரேட்டோ இல்லை இங்கேருந்து போகுது இல்லை இந்த அட்ரஸுக்கு போகுதுன்னா எங்கேருந்து வருது அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அட்ரஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணால் தான் உங்களால் தர முடியுமே, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2ன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபில்அப் பண்ணாலே போதுமே. ஸோ இல்லை நான் இன்னொரு லைனும் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறனால அது உங்களோட விருப்பம். அப்போ சிட்டி நேம், அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே கரெக்டாக ஃபில்அப் பண்ணுறங்க. நான் வந்து இங்கே வந்து இப்போ ஜென்ரல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நான் ஆக்சுவலாக சேல் பண்ணணும் அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து ஸ்பெஷல் கண்ட்ரின்னு கொடுத்து இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ecommerce வந்து முழுக்க நம்ம இங்கே தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்தியாவில் தமிழ்நாடுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருமே அதுலேயே. ஸோ இப்போ இதோ வந்துச்சு பாருங்கள், இந்தியா தமிழ்நாடுன்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் லொக்கேஷன் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன் ஜி லொக்கேஷன் கொடுக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஜி லொக்கேஷன் மூலமாக நீங்கள் அதுக்கு வந்து லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன் இதே வீடியோவில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கரன்சியை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? எனக்கு இந்தியா கரன்சி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணாட்டி இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுமே, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லீவ் திஸ் பேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ சேஞ்சஸ் பண்ணது எதுவுமே உங்களுக்கு வந்து சேவ் ஆகாது. அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட்டில் மொத்தம் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஷாப் பேஜஸ்ஸு, ஓகேங்களா? அதில் வந்து எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஷாப்புக்குன்னு இந்த பேஜ் தான் இருக்கணும் டிஃபால்ட்டாக அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாமே, ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து இல்லை எனக்கு இந்த பேஜ் வேணாம் வேறு பேஜ் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அந்த பேஜை நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ண முடியும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், நம்மகிட்ட இப்போதைக்கு 2 பேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த 2 பேஜுமே நமக்கு இங்கே காட்டுது, ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் கார்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. நீங்கள் வேறு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாவே, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் இமேஜ்னு இருக்கும். பிளேஸ் ஹோல்டர் இமேஜ்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேஜில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கான அது. அதுக்கப்புறம் வெயிட்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ்னு இருக்கும், அதை மெயினாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி கஸ்டமர் ரிவ்யூஸ் போடுவாங்க. அதை பார்த்து தான் அடுத்த கஸ்டமரும் வாங்குவாங்க. ஸோ அதை வந்து எல்லாேருக்கும் காட்டுற மாதிரியும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராடக்ட் ரேட்டிங்கும் முக்கியம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா? இது ஆக்சுவலாக எப்படின்னா உங்களோட ecommerceல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இவ்வளோ கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்லாம் நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாரு, எனக்கு 1 ஹவருக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டுக்கு அவர் பே பண்ணிடணும். அப்படிலாட்டி அந்த ப்ராடக்ட் வேறு யாருக்காச்சும் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோமே, சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இப்போ லோ ஸ்டாக்னாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அவுட் ஆஃப் ஸ்டாக்னாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றத கீழே இருக்கிற அந்த இமெயில் ஐடி மூலமாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். லோ ஸ்டாக்னால் எனக்கு 2 இருந்தாலும் எனக்கு மெயில் அனுப்பிச்சிடு, இல்லை நீங்கள் 5 இருந்தால் எனக்கு கம்பல்சரியாக மெயில் பண்ணுறேங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக மெயில் பண்ணிடுமே நமக்கு. சப்போஸ் இப்போ லோ ஸ்டாக்காக இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு 0 அப்படின்னாலும் அது வந்து நமக்கு மெயில் பண்ணிடுமே, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னால் கஸ்டமருக்கு அது வந்து விசிபிள் காட்டணும், அந்த கேட்டகரியில் வந்து அது இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். டவுன்லோடபிள் ப்ராடக்ட்ஸுன்றது உதாரணத்துக்கு நம்ம எது எடுத்துக்கலாம்னா புக்ஸ் எடுத்துக்கலாம். புக்ஸ் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பட் ஆனால் அதை உங்களால் அதை வந்து டெலிவரி பண்ண முடியாது. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி தான் புக்ஸை படிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ்டு டவுன்லோடுன்னு கொடுத்துக்கலாம். எதுக்கு ஃபோர்ஸ் டவுன்லோட் நான் தரேன்னா அது மூலமாக தான் நம்ம லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ண டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி லாகின் பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண முடியும். சும்மா கெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் சைட்டுக்கு நீங்கள் கெஸ்ட் பர்ச்சேஸ் கொடுத்தாலும் ஓகே தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்களேங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்குமே. இப்போ நான் எதுக்கு டேக்ஸ் நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேக்ஸ் ப்ரைஸ் கேட்குமே, நீங்கள் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகுமே. சப்போஸ் நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் இன்க்ளூட் ஆக நம்ம இவ்வளோ செட்டிங்ஸ் மாற்றியும்
ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் வந்து நம்ம 3 டேக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆப்ஷன் நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரியாக இருக்குமே ஸ்டாண்டர்ட் ரேட்ஸுன்றது. அப்புறம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது டேக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கஸ்டமர் அட்ரஸ்க்கு கால்குலேட் பண்ணால் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எதுன்னு பார்த்து உங்கள் டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிப்பிங் கிளாஸும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 0.50 பைசே 73 பைசேலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேக்ஸ் கிளாஸஸ்ன்னு இருக்கும். டேக்ஸ் கிளாஸஸ்ன்ற ஒன்றும் இல்லை. இப்போ 0 ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா மேலேயே நமக்கு மென்ஷனில் காமிச்சிருக்குங்க பாருங்க. 0 ரேட் ரேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம இங்கேருந்து தான் க்ரியேட் பண்ணுறோமே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ப்ரைஸ் இன் தி ஷாப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து இன்க்ளூட் டேக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் ஏன்னா டேக்ஸோடு தான் நமக்கு காட்டணும். இல்லை எனக்கு டேக்ஸ்லாம் வேணாம், என் ப்ராடக்ட் நான் எதுக்குமே டேக்ஸ் கொடுக்கலின்னா இந்த செக்ஷன் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்டாண்டர்ட் டேக்ஸ்ன்ற நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எதுவுமே இருக்காது, வெறும் ப்ளைனாக இருக்கும். நீங்களே எல்லாமே தான் செட் பண்ணணும். கண்ட்ரி கோட், அந்த மாதிரி ஸ்டேட் கோட், பின் நம்பர், சிட்டி, ரேட்டு, டேக்ஸ் நேம் எல்லாமே இருக்கணும். இப்போ 0லையும் பார்த்தீங்கனாலும் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்களா, எல்லாமே ப்ளைனாக இருக்குமே. ஸோ நீங்கள் தான் ஒவ்வொன்றா உட்காந்து இந்த கண்ட்ரிக்கு இவ்வளோ போகணும். அதான் நம்ம இப்போ இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் வைக்கிறோம். ஸோ அதனால் இந்தியான்ற கண்ட்ரியே மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ டேக்ஸு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அது எப்படி ஃபில்அப் பண்ண நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ கண்ட்ரி பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கில் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். இப்போ யூஎஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ யுனைடெட் ஸ்டேட் தான் ஷார்ட்டாக யூஎஸ்ன்னு வாங்க. அப்போ இந்தியாவுக்கு ஐஎன்னு இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் கோடு நம்மளது தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்னு வருமே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குமே. அப்படி தெரியலனா நீங்கள் ஆன்லைனில் போய் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டு வரும். பின் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக தெரிஞ்ச பின் நம்பர் தான். அதுக்கப்புறம் சிட்டின்னு இருக்குமே. சிட்டி நீங்கள் நார்மலாக ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்னு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ டேக்ஸ் போடுறீங்க, 4%, 11%, அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டேக்ஸ் நேம் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் போடாமல் இருந்தால் கீழே இருக்கிற டம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஷிப்பிங் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஷிப்பிங் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஷாப்பிங் ஜோனுன்னு ஒன்று இருக்குது. ஷாப்பிங் ஜோனுன்ற ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நான் சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன், சில பேர் மதுரையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவேன். மதுரையில் இருக்கிறது ஆக்சஸ் பண்ணுறோம் சரௌண்டிங்கில் அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டணும். சென்னையிலேருந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டணும் அப்படின்ற ஜோனை தான் நம்ம இதில் வந்து செட் பண்ண போகிறோமே. பெருசாக வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் இப்போதைக்கு எந்த ஜோனும் இல்லை செட் பண்ணலை. நீங்கள் வந்து அதில் செட் பண்ணுறானே நீங்கள் பார்த்து உங்கள் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஷிப்பிங் ஆர்டர் ஒன்றும் இல்லை, கஸ்டமருக்கான இங்கே வந்து கஸ்டமருக்கான எப்படி ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர்லாம் இதில் இருக்க போகுது. ஓகேங்களா. இந்த வந்து அப்படி டிஃபால்ட்டாகவே அன்செக்லேயே விட்டுருங்க. ஓகேங்களா. நீங்கள் அதை வெறும் பண்ண வேணாவே. ஸோ இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஷிப்பிங் கிளாஸஸ்னு ஒன்று இருக்குது. ஷிப்பிங் கிளாஸஸ்ன்ற ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னல அந்த ஷாப்பிங் ஜோன் சரௌண்டிங் இருக்குல்ல. ஸோ அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்களுக்கான கிளாஸஸ் நேம் தான் நம்ம அதில் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ஸ்லோகனை மென்ஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோமே. அதாவது டிஸ்கிரிப்ஷன்லாம் எல்லாமே நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க. ஓகேங்களா கைஸ். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து 4 பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 4 பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு என்னேபிள் இருக்குது, எல்லாத்தையுமே நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப டிசேபிளில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ நீங்கள் தான் அது எல்லாமே என்னேபிள் பண்ணி வச்சுக்கணும். செக் பேமெண்ட்டு, கேஷ் ஆன் டெலிவரி, பேபால், பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ இப்போ நான் பேங்க் ட்ரான்சாக்ஷனில் மேனேஜ்மெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணுறது, கஸ்டமருக்கு எப்படி சொல்கிறதுன்ட்டு. இங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். டைட்டிலில் பேங்க் ட்ரான்சாக்ஷன். சப்போஸ் நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் அதை நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை மூலமாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன். இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஐஎம்பிஎஸ்சில் பண்ணுறீங்களா இல்லை 24 hours ஆகும், அதெல்லாம் நீங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாமே. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கேஷ் ஆன் டெலிவரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கேஷ் ஆன் டெலிவரியில் பெருசாக எந்த செட்டிங்ஸும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் டெலிவரி பண்ணுறப்ப பே பண்ணால் மட்டும் போதுன்ற டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தான் இருக்க போகுது. பார்த்தீங்களா. வேறு எந்த இதுவுமே இருக்காது.
ஸோ நான் இதை அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ விட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பேபால் சொல்ல போகிறேன். பேபால் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் உங்கள் நிறைய பேருக்கு பேபாலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேபால் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேனே. ஸோ இப்போ வந்து செட்டப் பண்ணிக்கிறோம். செட்டப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் எல்லாமே கொடுத்துக்கிறோம். உங்கள் பேபால் இமெயில் ஐடி மறக்காமல் கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ உங்களோட பேபால் இமெயில் ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதில் கேஷஸ் வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. எதுக்காக நான் இப்போ எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக விட சொல்கிறேன்னா, இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேமெண்ட் வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிருமேங்க, ஓகேங்களா? இந்த பேபால் டோக்கன்டெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆக்ஷன் இருக்குது, இங்கே கேப்ஷன் இருக்குது, கீழே வந்து ஆத்தரைஸ்னு இருக்குது. இப்போ ஆத்தரைஸ் கொடுத்தேன்னா நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஓனர்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து பேமெண்ட் இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். சப்போஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு எங்கள் பேமெண்ட் பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு தான் அது கொஞ்சம் லாஸ் ஆகுமே, ஓகேங்களா? இதுதான் ஃபுல் பேமெண்ட் பார்த்தாச்சு. இல்லை நம்ம இன்னும் பேமெண்ட் வேணால் கூட ஆட் பண்ணலாம். அது வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இல்லை, ஆக்சுவலாக இது கஸ்டமரோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் செக் அவுட்டுன்னு இருக்குது. ஸோ ஓகே, நான் அதை அலோவ் பண்ணிக்கிறேன், சும்மா பார்க்கலாமே. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேஷன், அதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறப்போ அவங்க என்னென்ன கம்பல்சரியாக பண்ணணும், இல்லாட்டி சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்குது. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணல, கஸ்டமரே அவங்களோட பாஸ்வேர்டை போட்டுக்கட்டும்னேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் அண்ட் இமெயில் ஐடியை வச்சு ஒரு யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி ஓகே எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட இமெயில் ஐடி யூசர் நேம் வச்சு ஒரு யூசர் நேம் க்ரியேட் ஆகட்டும் அப்படின்ட்டு. மீதியெல்லாம் நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் டிக் பண்ண வேணாம். ஏன்னா கஸ்டமரோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணுமோ அதெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம அதை பற்றி கடைசியாக ஒரு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ மெயில்ஸ் போகிறோம். மெயில்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஓனர் நான் கஸ்டமர்ஸ் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாவோ இல்லை அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணால் அந்த ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலில் வந்துடுமே ஆக்சுவலாக, ஓகேங்களா? அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு தெரியுமே. ஸோ ஓகே, இந்த கஸ்டமர் நமக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, ஏன் இந்த கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்கன்ற முதல் கொண்டு அதில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்களே. ஸோ இப்போ ஆர்டர் ஃபெயில்னால் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன போகணும்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, உங்கள் ஆர்டர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரிலாம் காட்டுமே, ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டமர் இன்வாய்ஸ்ன்றது நம்ம மேனுவலாக டைப் பண்ணணும். ஏன் மேனுவலாக டைப் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கஸ்டமருக்கு திடீர்னு வந்து அந்த இதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அதை வந்து ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து அதை மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் வந்து எனேபிள் ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறனாலும் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் எனக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கணும், ஓகேங்களா? சப்ஜெக்ட் கொடுத்துணும், இமெயில் ஐடி, அதாவது இமெயில் ஹெட்டிங், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ HTMLனு இருக்குது. ஸோ எனக்கு HTML வேணாம், HTML பதிலாக நான் வேறு ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுமே, மல்டி பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமே. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஆரோவை கிளிக் பண்ணி மறுபடியும் பேக் வந்துக்கிறேன். ஸோ எவ்வளோ இமெயில் பார்த்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், இன்டெகிரேஷன் பார்க்க போகிறோம். நான் சொன்னல ஜியோ லொக்கேஷனை பற்றி ஏன் சொல்லுங்கள். ஏன்னா ஜியோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமே. ஆக்சுவலாக ஜியோ லொக்கேஷன் நார்மலாக இல்லை, ஒரு பர்சனோட ஃபுல் அட்ரஸை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிருமே. ஸோ அதுக்காக நம்ம ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமே. ஸோ நீங்கள் இப்போ ரியலாக ஒரு ecommerce வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி இங்கே இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான எப்படி ப்ரொசீஜர் எல்லாமே அது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருமே, ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, பேஜ் செட்டப் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பேஜ் செட்டப்ன்ற பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட் பேஜ்லாம் நீங்கள் ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். HTML கோட் தெரிஞ்சால் செக் அவுட் பேஜ், மை அக்கௌண்ட் பேஜ் எல்லாமே நீங்கள் வந்து ஓனாக உங்களுக்கு HTML தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம வெப்சைட் வந்து SSL சர்டிஃபிகேட்டடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? இன்னும் நம்ம இந்த வீடியோக்கு லைக் போடாமல் இருந்தால் கீழே தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக் அவுட் எண்ட் பாயிண்ட்னு இருக்கும். அது எதுக்காகனா அந்த URL தான். இப்போ /login /logout அந்த மாதிரிலாம் காட்டுதில்ல. ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா /order-payன்ற மாதிரி காட்டணும். ரிசீவ்னா அதுக்கு ஒன்று காட்டணும். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாமே, ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க செட்டிங்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸுங்கிற ஒன்றும் இல்லை, உங்களோட வெப்சைட்டோட URL, டொமைன் நேம், ஹோஸ்டிங், IP அட்ரஸ், ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்குமே. ஸோ அதனால் இது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல, ஜஸ்ட் எப்படி இருக்குன்ற மட்டும் காமிச்சிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நமக்கு இப்போ லோட் ஆயாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்களா, நம்மளோட வேர்ட்பிரஸோட அட்ரஸ் URL லோட் ஆகுது. ஏன் லோக்கல் ஹோஸ்ட்னு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வர் வந்து இப்போ முழுக்க லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து டூல்ஸ் போய்க்கிறேன். டூல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேர்ட்பிரஸில் எப்படி ப்ளகின் பண்ணுறோமோ அதே மாதிரி ecommerceலையும் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரி டூல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து அமேசான் பே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் என்னோடய பேமெண்ட் மெத்தடில். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வேர்ட்பிரஸில் ப்ளகின் இருக்கோ அதே மாதிரி ecommerceல எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம பார்க்கலாம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இதுலேயே டூல்ஸ்லேயே மோஸ்ட்டாக நமக்கு காமனாக கொடுத்துருவாங்க. லாக்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை, கஸ்டமர் எப்போ லாகின் பண்ணாங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நமக்கு இதில் காட்டும். ஓகே, அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு இந்த லாக்ஸில் காட்டும். ஓகேங்களா, இங்கே வந்து டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் யாரும் இல்லைனாலும் நான் அப்படியே பிளாங்காக விட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஆக்ஷன் அது ஒன்றும் பெருசாக இல்லை, நம்மளோட ஆக்ஷனை தான் நமக்கு ரிப்ளை பண்ணி காட்டும். இப்போ நான் எப்போ லாகின் பண்ணேன், எப்போ இதில் வந்து க்ரியேட் பண்ணது, ஸோ இதில் மூலமாக என்னென்ன இருக்குது எல்லாமே நமக்கு வந்து இதில் காமிச்சிருமே. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டேட் போட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ பாட்டம் கார்னரில் நம்ம சேனல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், புக்கிங்ஸ், மெம்பர்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ecommerceல. ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த பேமெண்ட்ஸ்லாம் வேணாம், ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குனாலும் தாராளமாக ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். அதாவது வேர்ட்பிரஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். நார்மல் ஜிமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் அனலைட்டிக்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து மேலே வந்தீங்கன்னாலும் ஃப்ரீன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஃப்ரீயை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஃப்ரீயை கிளிக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா காட்டுமே. ஓகேங்களா, ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ண வந்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் பே இருக்குமே. ஸோ இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அமேசான் பே கிளிக் பண்ணியாச்சு. இன்ஸ்டாலும் ஃப்ரீன்னு காட்டுது. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்னா நமக்கு வந்து வேர்ட்பிரஸில் கம்பல்சரியாக அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா அதோட லுக்கு இப்படி தான் இருக்குமே நமக்கு பார்க்க. ஓகேங்களா, இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் கண்டினியூ தரேன். அவங்க வந்து நமக்கு மெசேஜ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டைரெக்டாக நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு தான் கூப்பிட்டு போவோம். நம்மகிட்ட அக்கௌண்ட் இருந்தால் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயாச்சு வீடியோ. சரிங்களா, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுறங்க. பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.